எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழகம் நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். வணக்கம். ஒரு கேஸ்ல சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணீங்க, ஏகப்பட்ட கேஸ் இப்போ போட்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா? ஏகப்பட்ட சேட்டை பண்ணால் ஒரு சேட்டை பண்ணால் ஒன்று போடுவாங்க, ஏகப்பட்ட சேட்டை பண்ணால் ஏகப்பட்டதான் போடுவாங்க. ஏன் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கேஸை போட்டிருக்க வேண்டியதானே? இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதா? இப்போ தானே வாயை ஓவராக போகுது. எப்போல்லாம் வாய் அதிகமாக போகுது அப்போ தானே கேஸ் போட முடியும். சும்மா போகிற போகிற போட முடியுமா? சொல்லுங்கள், வாங்க. என்ன சார் இது? சவுக்கு சங்கர் ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? சொத்தா? அப்படியா? ஏதோ டி நகரில் ஏதோ 3 கோடிக்கு 3.5 கோடிக்கு வீடுன்றாங்க, ஏதோ 2 கோடிக்கு ஆஃபீஸுன்றாங்க. நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது நெறியாளர் அவர்களே. அதாவது பெண்களை பற்றி, அதுவும் குறிப்பாக போலீஸ் பெண்களை பற்றி, போலீஸ் அதிகாரிகளை பற்றி மிகவும் கேவலமான சொல்லாடல்களை பயன்படுத்தி கேவலமாக பேசினார். அதுதான் எங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கோபமே தவிர மற்ற இதுலேயும் அவருக்கு அவரெல்லாம் பேசணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9.1 பிரகாரம் அவர் தனது கருத்துக்களை வெளியில் பேசலாம். ஆனால் 9.2 பிரகாரம் ஒரு மனது புண்படுகின்ற மாதிரியோ இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பாகவோ பேசக்கூடாது. அவர் அதில் குறிப்பாக என்ன பேசியிருக்கிறாரு, போலீஸில் இருக்கிற பெண்கள் பூரா இப்படித்தான் அப்படின்னு பேசும்போது அது எவ்வளோ ஒரு மோசமான சொல்லாடல். நான் கூட அவருக்கு எங்கள் தலைவர் எழுதிய அமைப்பாய் தோழன் புத்தகம் கொடுத்தேங்க. அதில் அந்த புத்தகத்தில் உட்காந்து கூட கொடுக்கும்போது கூட நாங்கள் பேசினோம். அதில் எங்கள் தலைவர் எழுதிப்பார், அதாவது பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம். அதில் இருக்குமுங்க, உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். கேட்கல, வாய் சவுடல் ஓவர் அடித்தாங்க. ஒருவேளை இப்போ வாயிலே குத்திட்டாங்களான்னு தெரியலை. என்ன செய்ய முடியும்? அளவாக பேசணும்ல. பெண்களை ரொம்ப மட்டரகமாக பேசுகிறது யாருமே நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகை சுதந்திரம்ன்றீங்க தமிழ்நாட்டில். இதுதான் பத்திரிகை சுதந்திரம் திமுக ஆட்சியில். கருத்தியல், உன் கருத்தை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நீ போலீஸ் சரி சார், அவர் பேசிட்டார், தப்பு, ஓகே. கூட்டு போய் உள்ள வச்சு கையை உடைக்கிறது, பெண் போலீஸை விட்டு அதை அடிக்க விடுறது, அவரே விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, நீங்க பாத்தீங்களா? யாரு சொல்றாங்க? அப்புறம் நான் என்னதை கண்டேன், அதை சொல்ல வேண்டிய அவர் அங்கே போய் அவரே சொல்றாரு உடைச்சாங்கன்றாரு. உடைச்சாங்கன்னா அப்புறம் எடுத்து ஸ்கேன்ல எடுத்து பார்க்குறாங்களா பார்ப்பேன். தப்பு, அதெல்லாம் கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அது ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை. அதாவது அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கலாம் ஜனநாயக ரீதியாக. கையை உடைப்பது, வாயை குத்துவது, பெண் போலீஸை வைத்து வீடியோ எடுப்பது, இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்கள் தலைவர்லாம் ஒன்று கண்டனம் தெரிவிக்கிறதுக்கெல்லாம் சங்கத்தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? எதுக்கு? சவுக்கு சங்கருக்காகவா? சவுக்கு சங்கருக்காகவா? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதை பற்றியும் பேசிக்கிறோம்ல. சவுக்கு சங்கருக்காகவா? சவுக்கு சங்கருக்காக அல்ல, தமிழகத்தில் யாருக்காவது இது மாதிரி பிரச்சனை வந்தால் குரல் கொடுப்போம். உங்களையும் நாளைக்கு தூக்கிட்டு போய் வாயில குத்துனாலும் நாங்கள் குரல் கொடுப்போம். நிறைய அதிமுக நிர்வாகிகள் கூடலாம் சவுக்கு சங்கருக்கு தொடர்பு இருந்தது, காசு வாங்கிட்டு பேசினார் அப்படின்லாம். அதை எங்கிட்ட 2 குத்துவார், அங்கிட்ட 2 குத்துவார். இங்கிட்ட ஒருத்தன் 10 ரூபா கொடுத்தா அங்கிட்ட ஒரு பேசுவார், அங்கிட்ட ஒரு 15 ரூபா கொடுத்தா அங்கிட்டு பேசுவார். அதுதானே இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஒரு பக்கம் நிற்கணும்ல. எத்தனையோ நெறியாளர்கள், எத்தனையோ பத்திரிகையாளர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கொண்ட கொள்கையில் இருக்கணும்ல. கொள்கை இல்லாமல் பணத்துக்காகவே வாயை விற்கிறது அப்படின்பது ஒரு சரியான ஒரு இது இல்லைல்ல. இதெல்லாம் ஏற்கனவே அவர் சொன்னதாங்க. ஏற்கனவே அவர் சந்திக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், ஐயா கொஞ்சம் வாயை மூடி ஒரு நேர்மையாக மக்களுக்காக பாடுபடு. நம்ம நண்பர் என் ஆஃபீஸுக்கே வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. என்ன அந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ என்னென்ன பேசினார் அந்த பெண்மகள் இன்னமும் அது கொலைதான். இன்னமும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ ஐயா அட்வொகேட்டு பாப்பா மோகன் உள்ளே இறங்கிட்டார்ல, கண்டுபிடிச்சிடுவாங்க, அவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் இவர் காசை வாங்கினாரா என்ன வாங்கினான்னு தெரியல, அப்படியே அவங்க சப்போர்ட்டாக பேசினார்ல. அப்புறம் நான் கூப்பிட்டு அறிவுரை சொன்னேன், கேட்கல. அப்புறம் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க?
இது வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு பாடங்க. இப்படி தவறான கருத்துக்களை பரப்புவது. இன்னும் சொல்ல பாருங்க, அவரை வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அவரை அடித்தது உதைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவரே வந்து ஒரு காலகட்டத்தில் அரசாங்கத்தின் அதிகாரத்தின் ஒரு அடியாளாகவே செயல்பட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன செயல்பட்டார்? பயங்கரவாதத்தின் அடியாளாகவே செயல்பட்டார். எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி மேட்டர். யாருக்கு ஆதரவாக இருந்தார்? போலீஸுக்கு ஆதரவாக இருந்தார்ல. அதற்கு முன்னால் எங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கும்போது அங்கேருந்து வாயில் சுட்டாங்க பார்த்தீங்களா போலீஸு. அப்போ இவர் என்ன சொன்னார்? அவங்க சுட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த போராளிகள்லாம் போய் வாயை போய் கொடுத்துட்டாங்க. சொன்னாரா சொல்லலையா? ராம்குமார் என்ற ஒரு மாணவனை போலீஸுக்குள்ளே உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவர் என்ன சொன்னார்? அங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் வேறு இழுத்து கடிச்சுட்டே முருக அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா? பாருங்கள், அவருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பேசியிருப்பார். இன்னைக்கு அதே அரச பயங்கரவாதம் அவர் வாயை உடைக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுகிறது. சில யூடியூப் சேனல்லாம் அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் எடுத்து போடுறாங்களே, அதெல்லாம் எப்படி? இதெல்லாம் போய் வேற ஆள்கிட்ட போய் கேளுங்க. இந்த கேள்வியா எப்படி பாக்குறீங்க? கேள்வி வேற ஆள்கிட்ட போய் கேளுங்க. இல்ல ஏடிக்கு புட்டியா கேட்கறேன் சார். கேள்வி கேட்கணும். இப்ப வரைக்கும் கேட்டீங்க ஜனநாயகத்திற்கு இல்ல சார், நான் அந்த பொம்பளைகிட்ட வந்து பழக்கமா இருந்தாரு, பழக்கமா இருந்தாரா இல்லையா? இல்ல 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 பழக்கமா இருந்தாரா அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல. அப்படி எல்லாம் எடுத்து பேசுறாங்களே, அப்படி எல்லாம் பேசலாமான்னு கேட்கறேன். அது பேசிட்டு போனவன போய் கேளுங்க, ஏன்டா அப்படி பேசுறீங்கன்னு அவங்கள போய் கேளுங்க. இங்க என்னங்க கேள்வி விடுறீங்க? மாரிதாஸ் பத்தி எங்களுக்கு எதுவும் பயமா இருக்கா உங்களுக்கு? மாரிதாஸ் ஒரு பைத்தியக்கார பையன். இதுல இருக்க பெரிய பியூட்டி என்னன்னா, மாரிதாஸ் பேசுறதெல்லாம் எடுத்து நீங்க கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அவன் ஒரு அயோக்கிய பையன். நான் தான் நேரடியாக சொல்றேன்ல, இந்த விஷயம் வரவுமே அவர் பில்டப் பண்ணிக்கிட்டு பயங்கரமா போறாரு. மாரிதாஸ் பேசுறதெல்லாம் வந்து நீங்க கேள்வியை கேட்டுக்கிறீங்க இந்த இடத்துல வந்துக்கிட்டு. அவர் யாரும் தெரியுமில்ல? மாரிதாஸ் யாரும் தெரியாதா? பிஜேபியுடைய அடியாள். அவர் அரச பயங்கரவாதத்தின் அடியாள். அவர் அமர் பிரசாத் ரெட்டியே திட்டுறாரு பிஜேபியோட அடியாள்ன்றீங்க. குடுக்கல் வாங்கல முன்ன பண்ண பிரச்சனை அவங்களுக்குள்ள, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை என்றால், அமல் பிரசாத் ரெட்டியா ரெட்டி தானே அவருக்கு. நீங்கள் சொல்கிற அந்த இவருக்கு மதுரக்காரதி, அவர் பேர் என்ன? மாரிதாஸ். அவர் மாரிதாஸ் அல்ல, பிஜேபியின் தாஸ், பிஜேபியின் அடிமை. அவர் பேர்லேயே வச்சிருக்கிறார்ல. அப்புறம் ரெண்டு பேரும் குடுக்கல வாங்கல, எனக்கு தானே நிறையா வரணும் அமௌண்ட் அப்படின்னு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் நண்பர் ஃபெலிக்ஸையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க போல. எனது அன்பு நண்பர் ஃபெலிக்ஸ் கைதியை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாக. நீ அப்படியே கண்டிக்கிறதாக கைது பண்ணுறதா இருந்தால் கூப்பிட்டு விசாரிச்சுன்னா அவங்கள்ட்ட வந்திருப்பார். அவரை போயிட்டு டெல்லியில் போய் மிரட்டுறது, அப்புறம் எங்கிட்ட போய் வீட்டில் போய் ரைடு விடுறது, அவங்க ஆஃபீஸை ரைடு விடுறது, அங்கே போய் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஜெயலலிதா ஆட்சி நடக்கிறதா அப்படின்னு வெளியில் பேசிக்கொள்கிறார்கள். வெளியில் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதை நேரடியாக எங்களுக்கு தைரியம் இல்லை. சொல்லுங்க, நேரடியாக சொல்லுங்க. இது அராஜக ஆட்சி தானே இருக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சின்னு யாரோ சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க சார். ஜெயலலிதா ஆட்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு ஆளுக்கு பிடிக்கலைன்னா கஞ்சா வச்சிருவாங்க, தெரியுமா? அது மாதிரி சவுக்கு சங்கரத்துல வச்சாங்களா? தெரியவே தெரியாதா? அப்ப இது இப்போ வச்சாங்களோ சவுக்கு சங்கரத்துல? இவங்க தான் கஞ்சா வச்சாங்களோ? ஏங்க என்னமோ பெரிய கேள்வி, உலகத்தில் இல்லாத கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிறீங்க. ஒருத்தர் கஞ்சா அடிக்கிறவன் 1/2 கிலோ கஞ்சா கையில் வச்சுட்டே திரிவானான்னு கேட்குறேன். என்ன சொன்னீங்க? இல்ல 1/2 கிலோ கஞ்சா கையில வச்சுட்டே திரிவானான்னு கேட்குறேன். உங்கள்ட்ட நான் கேட்குறேன். அப்போ போலீஸ் வச்சதுன்றீங்க, நான் உங்களுக்கு கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சதுன்றீங்க. நீங்க சொல்றீங்க அப்படி. இப்போ நீங்க தானே சொன்னீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் அப்ப இருந்த சசிகலாவுக்கு ஒரு கோபத்துல, சசிகலா கணவர் தெரியுமா, ஒரு பேர் தெரியுமா தெரியாதா? அவர் நடராஜன். அப்போ ஒரு அம்மா ஜொரினா ஏதோ ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு இவருக்கு ஏதோ தொடர்புக்குன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கஞ்சா வச்ச மாதிரி பிடிச்சாங்க. அதோட விடல. அதுக்கடுத்து சசிகலாவுக்கு ஒரு கோபத்தில் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் அவன் 1 கிலோ 2 கிலோ இருக்கான்னு பிடிச்சாங்க. இது மாதிரி வந்து இந்த போலீஸ் இந்த புத்தியாத்தான் இருக்கு, அது மேல செய்வாங்களோ அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மக்கள்கிட்ட போய் எடுத்துக்கிட்டு தைரியமா சொல்லுங்களேன் சார். என்ன சார் பயப்படுறீங்க? இப்படி பயப்படுறீங்க? எப்படி இப்படி பயப்படுறீங்க? பயப்பட்டோம், ரொம்ப பயந்து போயிட்டோம். அப்ப நீங்க பேசுறப்ப அப்படிதானே தெரியுது பிரதர். நாங்க வந்து ஜனநாயகத்தின் நீங்க ஒரு விடுதலை சிறுத்தைகள் பயப்படலாம் கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்தா தெளிவா அடிச்சிடணும். எப்படி தெளிவா? எப்படி இங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, எப்படி பேசணும் நீங்க விரும்புறீங்க? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, கொடுங்களேன். காவல்துறை தான் வச்சதுன்னு சொல்லிட்டு போங்க. இது கஞ்சா வச்சதா? நீங்க தானே இவ்வளவு நேரம் அப்படி எப்படிலாம் நடந்திருக்கும்னு சொல்றீங்க. எப்படி 1/2 கிலோ கஞ்சா அவங்க சவுக்கு சங்கர் வச்சிருப்பாருன்ற அதான் எனக்கு சின்ன ஒரு டவுட் இல்லாத நம்ம பேசணும். ஒருவேளை கஞ்சா வந்து அப்ப திட்டமிட்ட சதி திட்டம் இது இல்ல, எனக்கு அது ஒரு டவுட் இருக்குங்க. சதி திட்டம் நிறைய நீங்க சொன்ன காசு கீசுலாம் வச்சிருக்காரு அப்படின்றீங்களா? பணங்கள் நிறைய இருக்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஒருவேளை கஞ்சா வித்திருந்தா
நம்ம அப்படியும் பார்க்கணும்ல. பல்ட்டி அடிக்கிறீங்க பாத்தீங்களா? பல்ட்டி அடிக்கிறீங்க பாத்தீங்களா? பல்ட்டி அடிக்கிறான். இப்பதான் முன்னாடி சொன்னீங்க அரங்கில கஞ்சா வந்து போலீஸ் சவுக்கு சங்கர் மீடியாவுல சம்பாதிக்கிறார் சார். ஒரு பேட்டிக்கு போனா அவருக்கு காசு தராங்க. தனியா யூடியூப் வச்சு மீடியா காசு கொடுப்பாங்க அவருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொடுப்பாங்க. நீ நிறைய நீல பேட்டி எடுத்தீங்க, கொடுத்துருக்கீங்களா? நான் எடுத்தது இல்ல. பத்திரிகையாளர்களுக்கு நிறைய பத்திரிகையாளர்களுக்கு பேமெண்ட் தான். இவ்வளவு நேரம் பேசினா இவ்வளவு பேமெண்ட், அது அவங்க அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். அவரு அதுல சம்பாதிக்கிறாரு, யூடியூப் வச்சு அதுல சம்பாதிக்கிறாரு. கஞ்சா வித்து சம்பாதிக்கணும்னு அவசியமா இருக்கு? தேவையில்ல. அப்ப நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப இவ்வளவு நேரம் கஞ்சா வந்து வச்சு விக்கிறது தேவையில்ல. இப்ப இவ்வளவு நேரம் போலீஸ்தே வச்சிருப்பாங்களோ அப்ப நீங்க கேக்குறீங்க, நான் கேட்கல. இப்ப பாத்தீங்களா? அப்ப நீ பயப்படுறீங்களா? ஏன் சார் பயப்படுறீங்க சார்? நீங்க இப்ப வந்து அவர் பேர் ஃபெலிக்ஸ் வந்து ஏன் சார் இப்படி பல்டி? தமிழ்நாட்டிலேயே ஃபெலிக்ஸ் கைதை முதலில் தட்டி கேட்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். யாரு கேட்டா? இளைஞரணி. யாரு கேட்டா? யாரு? விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. உங்க தலைவர் கேட்கல? என்ன உங்க தலைவர் கேட்கல? எங்க தலைவர் அனைத்தையுமே பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக காலம் வரும்பொழுது பேசுவார். எப்ப அந்த வேங்கை வயல்ல 1.5 வருஷம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, அது மாதிரியா? தம்பி உனக்கு நேரம் மரியாதை பதில் பேச சார். என்ன சார் அப்புறம் என்ன வேங்கை வயல் விஷயத்துக்கு குரல் கொடுத்து இந்த நிமிடம் வரைக்கும் போராடி சின்ன கிராமம், பெரிய டவுன்ல பெரிய கேட்க வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும். அரசாங்கம் நீங்க கேளுங்க சார். உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம். நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. எங்க கேட்டீங்க? இப்ப கேட்டமா கேட்கலையா? வேங்கை வயல் ஏரியா எவ்வளவு பெருசு இருக்கும் சார்? சென்னை மாதிரி பெரிய சிட்டியா? இதுவும் ஆயிரக்கணக்கில் மக்கள் தொகை இருக்காங்களா? நீ முதல்ல போயிருக்கீங்களா வேங்கை வயலுக்கு? வேங்கை வயலு சிறிய கிராமம் தான் சார். ஆமாங்க, அதுல கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாத கேவலமா தானே இருக்கு. கேட்டுட்டு தானே இருக்கிறோம் நாங்க. எதிர்த்து போராட்டம். அப்ப கவர்மெண்ட் எடுத்து போராட்டம் நடத்துனீங்களா? போராட்டம் நடத்தலையா? எங்க நடத்துறீங்க தம்பி? நெறியாளர் தம்பி, நீ தேவையில்லாம வம்பளுக்குன்னு திர்ற. போராட்டம் நடத்துற நாங்க. நீ அப்ப ஒழுங்கா அந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்துனீங்க. அந்த சம்பவத்தை கண்டிச்சு போராட்டம் நடத்துனீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிச்சிங்களா? இது வரைக்கும் பிடிக்கலையே. எங்க அரசாங்கம் எதிர்த்தாங்க போராட்டம் நடத்தினா? எங்க யார் நடத்தினா? யார் நடத்தின போராட்டம்? அந்த சம்பவத்தை கண்டிச்சு நடத்துனீங்க. அரசாங்கத்தை நீங்க எதுக்கல? அதிவிரைவில் இதை கண்டுபிடி அப்படின்னு அந்த போராட்டமே. நீ போய் ஒழுங்கா பாருங்க, கண்ணை வச்சு பாருங்க. அப்புறம் என்னமோ சும்மா கேட்குறீங்க. நேரடியாக தமிழக முதல்வரையே சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம், ஐயா இதை வேறத்தில் கண்டுபிடித்து கொடுங்கள் என்று. இப்பொழுது கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சு ஒரு வருஷமா அந்த கதையை ஆண்டே சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். என்ன மேக்சிமம் எனக்கு தெரிய என்ன ஒரு மாதத்திற்குள் உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு கண்டுபிடிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கவே மாட்டீங்க. என்ன பிடி கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு? பிடி கொடுக்குறீங்க என்ன மாடா பிடிக்கிற? நீ நெறியாளர் தான், நானா மாடா? நெறியாளரை கேள்வி கேளுங்க. சும்மா தேவையில்லாம பிடிக்கிறதுக்கே வேலையா தெரியப்படாது. சவுக்கு சங்கருடைய கைது, அந்த கஞ்சா வச்ச அந்த ஒரு மேட்டரை எதுக்க ஒரு திராணி இல்ல ஒண்ணு. ரெண்டாவது வேங்கை வயல் அந்த சம்பவத்தையும் எதிர்க்க திராணி இல்ல. மத்தபடி எந்த குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்க திராணி இல்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்யறோன்ற அந்த கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருக்கா சார்? இப்படி ஒரு கேள்வி கேட்கின்ற அன்பு தம்பி நெறியாளரை பார்த்து நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். சார் சொல்லுங்க சார். நான் கேக்குற லாஜிக் இருக்கா இல்லையா? லாஜிக் இருக்கா இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணாத. தமிழகத்துல எங்கு பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இங்க கேட்டுங்க. இப்ப வேங்கை வயல் பிரச்சனைக்கு எங்கள் தலைவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். சார் குற்றவாளியை கண்டுபிடிக்க வச்சிருக்காரு சார். நீதி கிடைச்சதா சார்? அவங்ககிட்ட போய் கேட்கணும். இன்னொன்னு, இன்னைக்கு எங்க தலைவர் உடல்நிலை சரியில்லாத காலத்தால், ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பெங்களூர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில் உள்ளே இருக்கிறார். இந்த எதுவுமே தெரியாம இந்த தம்பி ரொம்ப தவறான ஒரு மாசம் பேசுறார். மக்களே பாத்துக்கிறேன். தலைவர் நான் பேசுறேன்னா தலைவருடைய ஒப்புதல் இல்லாம சங்கத்தமிழ் பேச முடியுமா? ஃபெலிக்ஸை நீ கைது பண்ணதுமே நான் பெருமையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் யாரும் குரல் கொடுக்கல. எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி எங்கே போனாருன்னு தெரியல, இங்கிட்ட அண்ணாமலை எங்கே போனான்னு தெரியல. ஏதாவது சீமா கொஞ்சம் கொடுத்தாரு, போக வேண்டியதானே, போராட வேண்டியதானே, சும்மா அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் இன்னும் 2-3 நாட்களில் வந்து விடுவார் மருத்துவமனையிலிருந்து. அப்போ நீங்கள் போய் மைக்கை எடுத்துகிட்டு நேராக போங்க, நான் கூட்டி போகிறேன், எங்கள் தலைவர் உங்களோட கருத்து சொல்லுவார். சும்மா இங்கே பாருங்க, ஏதோ கேட்கணுன்றதுக்காக, ஏதோ யூடியூப்ல 4 பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக இப்படி தரம் தாழ்ந்த கேள்விகளை தயவு செய்து கேட்காதீர்கள் அன்பு தம்பி அவர்கள். சரியா பதில் சொல்ல. எது தரம் தாழ்ந்த கேள்வி சார்? அப்ப நீ கேட்ட கேள்வி என்ன கேள்வி? தரம் ஒண்ணு சொல்லுங்க. ஃபெலிக்ஸுக்கு நாங்கள் குரல் கொடுக்கல, ஃபெலிக்ஸ் கைது நாங்கள் கண்டிக்கல, உங்க தலைவர் கண்டிக்கல. இங்கே பாரு, திருப்பி பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி என்பது ஒரு பேரலல் பாடி, புரியுதா?
சும்மா ஏதோ பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சார் பேசிருக்கீங்க, ஒரு நெறியாளர் ஆபாசமா பேசுறீங்க. இளைஞரணி ஒரு அமைப்பு வந்து அது குரல் கொடுத்துருக்கா கொடுக்கலையா, எவன் கொடுத்தா, துப்பு இருக்கா அவனுக்கா தைரியமா, எப்ப கைது பண்ணப்பட்டது தொலைக்காட்சியிலே விடுங்க, உங்கள் தொலைக்காட்சியிலே முதல்ல நான் தான் பேசியிருக்கேன். எடுத்து போட்டு பாருங்க, எடுத்து போடுங்க, எடுத்து பாருங்க, எடுத்து காட்டணுமா தலைவர் வெயிட் பண்ணுங்க, நீ 2 நாள் வந்துருவாருங்க. அப்புறம் போனாரு என்ன சொன்னீங்க தெரியுமா, ஒரு வாரத்துல எங்க தலைவர் இன்னும் வரல, உடம்பு சரியில்லை, என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்காக உழைத்து உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் போராடி திருமணமும் செய்யாம அவர் வந்து இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க. உங்க விடுதலைக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார். அப்புறம் அதில் பெருமைப்படுங்க, பாராட்டுங்க. பரவாயில்லைங்க, கூட்டல் இருந்தாலும் கூட இவ்வளவு தைரியமா வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு பாராட்டுங்க. சொல்லலாம் சார். பேசவே மாட்டேன். பிஜேபி என்னென்னமோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ பாமக குரல் கொடுக்குதா? இப்ப நாங்க தான் சரி விடுங்க, பாமக பிஜேபியில் எங்கெங்க போச்சு? போக வேண்டியது பிலிக்ஸுக்கு உதவியா? ஏன்னா இவன் ஒரு கிறிஸ்துவனுக்கு நம்ம ஏன் போகணும்ன்ற என்ன பாத்தீங்களா? முதல்ல போன டைம் இங்க இதே இடத்துல பல்லர்னு சாதியை வச்சு பேசுனீங்க, இப்ப மதத்தை வச்சு பேசுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்ப இதுல இருந்து சங்கத்தமிழ் சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஒரு கிறிஸ்தவரை கைது செஞ்சுட்டாரு, இப்படிதான சங்கத்தமிழ் சொல்ல வர்றாரு. நீ எந்த ஊரு தம்பி? சொந்த ஊரு சார்? நீங்க சொன்னதுதான் சார். சொந்த ஊர் எந்த ஊருங்க? சங்க ஃபெலிக்ஸை ஒரு கிறிஸ்தவரை இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றீங்க, அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்ல வரீங்க. கிறிஸ்தவர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இந்த இந்தியாவே எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கிறது என்பதுதான் நேரடியான குற்றச்சாட்டு. அப்புறம் அதற்காக நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்காக காத்திருக்கிறோம். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கலாம். இந்த கூட்டணியில தானே இருக்கீங்க? அவன் இந்த கூட்டணியில் இருக்கிறான். அப்ப எந்த கூட்டணியில் இருக்கிறான்? சரி விடுங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் மோடி தான் வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவருடைய ஆசை பிறகு எல்லாருக்குமே வியூக வகுப்பாளர் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளின் வெற்றிக்கு காரணமாக இருக்கு, பல மாநிலங்களில் தோல்வியும் காரணமாக இருந்தவர். சொல்லுங்க பிரதர். மோடி சொல்றாரு, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயிலுக்குள்ள புல்டோசர் போகுன்றாரு. அதுதான் அவர் அதை தவிர வேற என்ன தெரியும்? ராமர் கோயிலுக்கு அவர் வந்து பிரதமரை வேலை பார்க்க சொன்னா அவர் பூசாரியை வேலை பார்க்குறாரு. நான் என்ன பண்றது? ராமர் கோயிலை பாதுகாக்கிறதே ஒரு கோட்பாடாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே யாரும் அயோக்கியத்தன வேலையெல்லாம் அந்த கோயிலை இடிப்பது, உடைப்பது, மசூதியை உடைப்பது வேலை தான் பிஜேபி வேலை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. சூசகமாக சொல்கிறாரு சார். யோகிக்கு தெரியும் எங்கே புல்டோசரை அனுப்பணும். எப்படி யோகிக்கு தெரியுமா எங்கே புல்டோசரை அனுப்பணும்? இதுதானே புத்தி, வேற என்ன புத்தி இருக்குது? டபுள் இன்ஜின் ஆட்சி இவங்க ஆட்சி, புல்டோசர் ஆட்சின்னு அவங்க ஆட்சி. மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் ஒழுங்காக தான் 10 வருஷம் நாங்கள் என்னென்ன மக்களுக்கு செஞ்சோம்னு வெளில வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அது சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. எல்லாம் வந்து ராமர் கோயில், இஸ்லாமியர் எதிர்ப்பு, கிறிஸ்துவ எதிர்ப்பு, இதுதானே. இது தவிர வேறு என்ன தெரியும்? சொல்லுங்களேன். சும்மா நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியுங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.